நீங்களே சொல்லுங்க மேடம், இந்த தப்பை யார் செஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பீங்க தானே? இது பொண்ணு விஷயங்கிறதுனால பிரபு கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. என்ன வினோத், பிரபு இப்படி எல்லாம் சொன்னானா? இல்ல மேடம், அந்த ஆளோட போன்ல வீடியோ இருந்ததை நானும் பார்த்தேன். சத்தியமா நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலமா. இவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்கம்மா. இவன் பெரிய கிரிமினல்மா. அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாமா. மேடம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுமதி, நீங்க வாங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நிஜம்தான் மேடம். இந்த ஆள் என்ன தப்பா வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு மேடம். அது யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். பிரபு சார் ரொம்ப ஜெனியூனான ஆளு. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. அவர்கிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும்னு சொன்ன மேடம். ஜனமா, இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்லம்மா. இப்ப அவனுக்கு எதிராக பேசுறதுதான் நிஜம். ஆனா எந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியாவது மாத்திடுறான். வர்ஷினி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லமா. வர்ஷினி கழுத்துல பிரபு தாலி கட்டக்கூடாதுமா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. வர்ஷினி பாவம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தப்பானவன் தெரிஞ்சா வர்ஷினியால தாங்கிக்கவே முடியாதுமா. சிபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ராஸ்கல் நம்மள ஜெயிச்சிட்டான திமிர சுத்திட்டு இருக்கான் தமிழ். அவன் திமிர காட்டிட்டான். ஏன் திமிர நான் காட்டுறேன். நான் அவனான்னு பாக்குறேன். பையனோட அப்பா அம்மா மேல வாங்க, பாத பூஜை பண்ணணும். महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो महालक्ष्मी प्रचोदयात्. பொண்ணு மாப்பிள்ளையும் புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சிபி, தேங்க்ஸ். எதுக்கு தமிழ்? எங்க அப்பாவும் அம்மாவும் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். நான் என் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். ஆனா அந்த சடங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். தமிழ், எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இத பாரு, எனக்கு உங்க அப்பா மேல கோவம் இருக்கு. இருந்தாலும் உனக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் தான் நான் இதை பண்ணேன். அது என்னன்னு தெரியல சிபி. என் கல்யாணத்திலயும் எனக்கு இந்த மாதிரி எதுவும் கொடுத்து வைக்கல. என் தங்கச்சி கல்யாணத்திலுமே இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. நாங்கெல்லாம் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ தெரியல. தமிழ், என்ன பேசுற? நான் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாத, சரியா? சிபி, வர்ஷினி விஷயத்துல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையே. எல்லா வகையிலயும் நம்ம போராடி பார்த்துட்டோம். அந்த பிரபு தப்பானவனு நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியல. அப்ப நம்ம தோத்துட்டோமா? வர்ஷினிக்கு அவன் கூட கல்யாணம் நடந்துருமா? அப்படிலாம் நான் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன் தமிழ்.
அவனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சிபி? வெயிட் பண்ண சொல்றேன். யோ பெரிய மனுஷா, பாரியா உன் புள்ளைய பாரு. கல்யாண மேடையில பாத பூஜை பண்றதுக்கு அப்பா இல்லையா? உங்க பொண்டாட்டி மட்டும் தனியா நின்று பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் சபையில கூடியிருக்காங்களே, இவங்க முன்னாடி நான் இன்னொருட பையன் அவரால் சொல்ல முடியலையா? அந்த அளவுக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளையா டார்ச்சர் பண்ணிருக்க. ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் என்ன மனுஷயா? இந்த சொசைட்டிக்கு நல்லவனா இல்ல, ஜானு மாதிரி நேர்மையா பிசினஸ் பண்றவனுக்கும் நல்லவனா இல்ல. சரி அதை விடு. எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு நேர்மையா ஒழுங்கா இருப்பான். ஆனா நீ குடும்பத்துக்கும் கெட்டவனா இருக்க. சின்ன வயசுல இருந்து உன்னால என் மாப்பிள்ள அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்காரு. அதான் உன் சட்டைய புடிச்சு நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டு கண்ணத்துல 4 வச்சா என் மாப்பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்ல. அதான் உன்னை இழுத்துட்டு வந்த. மாப்பிள்ள நீங்க என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. இவருதான் உங்களோட கல்யாண கிஃப்ட். வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க மாப்பிள்ள, வாங்க. ஏய் சிபி, வேணா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, என்கிட்ட வச்சுக்காத. என்ன தெரியாது? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா தெரியும். நான் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்ச ஒரே புக்கு நீ தான். உன்னை எனக்கு சூப்பரா தெரியும். மிஸ்டர் குறிஞ்சிநாதன், நீ என்ன கொஞ்சம் நெஞ்ச அராஜகமா பண்ணிருக்க? நீ பண்ண ஃப்ராடு வேலைய ப்ராப்பரா ஃபைல போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க. இப்ப அனுப்புனாலும் போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் மொத்தமா ஆமா என் ஜானுவே கொல்ல பார்த்திருக்கல. என் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணிருப்ப. என் கம்பெனிய பல தடவை அழிக்க பார்த்திருக்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா உனக்கு? அதுக்கு தான் இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம்.